டைம் ட்ராவலுங்கிறது உண்மையா, அதாவது காலப்பயணம். நம்ம ஒளியின் வேகத்தில் பயணிக்கும் போது டைம் ட்ராவல் பாசிபிள்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் டைம் ட்ராவலோட ஆராய்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பாசிபிள் ஆகும்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஒருத்தவர் 1800லேருந்து 1900க்கு டைம் ட்ராவல் பண்ணியிருக்காராம். அந்த மிஸ்ட்ரியான கேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க. இது 1950 காலகட்டத்தில் ஒருத்தவர் ரோடு கிராஸ் பண்ணிட்டு இருந்தாராம். அவர் பார்க்குறதுக்கு 1800 காலகட்டத்தை சேர்ந்தவங்க மாதிரி இருந்தாராம். அது மட்டும் இல்லாமல் அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் அப்படிதான் இருந்துச்சு. அந்த போகிற கார்களையும் வித்தியாசமாக பார்த்தாராம். அப்போ திடீர்னு வேகமாக வந்த கார் அவர் மேலே மோதி அவர் இறந்துட்டாராம் ஸ்பாட்லேயே. இப்போ அவரோட எடுத்துகிட்டு வந்த பொருட்களெல்லாம் போலீஸ் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் எங்கேருந்து வராரு அப்படின்னு சொல்லி அவரோட கொண்டு வந்த திங்ஸ் மூலியமாக அவரை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஆராய்ச்சி செய்யும் போது அவர்கிட்ட எல்லாமே பழமையான பொருட்கள் தான் இருந்துச்சு. அதாவது 1800 காலகட்டத்தில் சேர்ந்த காசு, விசிட்டிங் கார்டு, அந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருந்துச்சு. என்ன இவர் எல்லாமே பழைய காலத்து சேர்ந்த பொருட்களாக வச்சிருக்காருன்னு சொல்லி கொஞ்சம் போலீஸுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருச்சு. 1800களுக்கு நோட்டு இப்போ வரைக்குமே புதுசாக இருக்குமான்னு போலீஸுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அப்போ அங்கே கிடைச்ச அந்த விசிட்டிங் கார்டில் கிடைக்கிற அட்ரஸ்க்கு போய் விசாரிப்போம்னு சொல்லிட்டு போலீஸ் போகிறாங்க. அந்த அட்ரஸ்க்கு போய் பார்த்தா அந்த இடத்துலையும் அந்த விசிட்டிங் கார்டில் போட்டிருக்க கம்பெனி பேர் இல்லாமல் வித்தியாசமான ஒரு கம்பெனி பேராக இருக்குது. போலீஸுக்கு இன்னமும் சந்தேகம் கூடிக்கிட்டே இருக்குது. இந்த கேஸை எப்படி முடிக்க போகிறோன்னு அவங்களுக்கே தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது. இறந்து போனவர் நேம் லூப்பர் ஃப்ரெஞ்ச். இவரோட நம்பர் டெலிஃபோன் டைரியில் இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட நேமை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ லூப்பர் ஃப்ரெஞ்ச் ஜூனியர்னுங்கிற ஒரு நம்பர் இருக்கு. இவருக்கும் இந்த இறந்து போனவருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸை தேடி போறாங்க. போலீஸ் போய் அந்த இடத்துல விசாரிக்கும் போது 1939 வரைக்கும் இங்கே தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் இப்போ இறந்து விட்டாங்க. அவங்களோட ஒய்ஃப் மட்டும் இப்போ வேற அட்ரஸில் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த போலீஸ் அந்த இடத்துக்கும் போய் விசாரிக்கிறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் பேர் தான் ரூஃபின் ஃப்ரெஞ்ச் ஜூனியர். அவங்களோட அப்பா பேர் ரூஃபின் ஃப்ரெஞ்ச். அவர் 1976 அப்பயே அவங்க அப்பா வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு அவர் காணாம போயிட்டான்னு சொல்றாங்க. கேட்ட போலீஸுக்கு ரொம்பவும் ஷாக் ஆயிட்டாங்க. 1987 காணாம போன ஆளு 1950 எப்படி ஆக்சிடென்ட் ஆகி இறக்க முடியும்னு போலீஸுக்கு ரொம்பவும் சந்தேகங்கள் ஏற்பட்டுருச்சு. இவரை பத்தி தெரிஞ்சிருக்காண்டி பழைய ஃபைலெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ 1887 மிஸ் ஆயிருக்காருன்னு இருக்கு. அப்போ போட்டிருந்த ட்ரெஸ்ஸு தான் இப்பயும் 1951 போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. இதை கேட்ட போலீஸுக்கு இதை என்ன கேஸ்னே அவங்களால நம்ப முடியல. இதை கேட்ட சயின்டிஸ்ட் எல்லாம் இவர் காலப்பயணம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ வரைக்கும் இதுக்கான உண்மையான ரீசன் யாருக்கும் இப்போ வரைக்கும் தெரியவில்லை. இப்போ வரைக்கும் இது ஒரு மர்மமான கேஸாவே இருக்கு. இவர் உண்மையிலே காலப்பயணம் பண்ணாரா?